வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் vs சோலோ சிக்காய் இவங்க 2 பேருக்கு நடக்க போகிற ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச். இந்த மேட்ச் எப்படி நடக்க போகுது, ஃபுல் ரிசல்ட் வரைக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஃபுல் மேட்சுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். ராவோட ஜனவரி 6ஆம் தேதி 2020 நடக்க போகிற மெயின் ஈவெண்ட் ஷோவான ரோமன் ரெயின்ஸ் vs சோலோ சிக்காய் இந்த மேட்ச்சு ஒரு ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச்சு. இந்த ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச்சு ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப்க்கும் நடக்க போகிற மேட்ச். இதில் ஜெயிக்கிறவங்க தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்றது தான் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கான மேட்ச். இந்த மேட்ச் முழுக்க எப்படிப்பட்ட மேட்சாக இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாட்டிக் மேட்சாக இருக்க போகுது. சினிமாட்டிக் மேட்ச்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெசல்மேனியாவில் கோடி ரோட்ஸ் vs ரோமன் ரெயின்ஸ் எப்படி மேட்ச் நடந்துச்சோ அந்த போல மேட்சாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான இன்டர்ஃபரன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் உள்ள வரது யாருன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் வர போறாங்க. பிளட் லைன்ல யார் வர போறீங்கன்னா, டாமா டாங்கோ வர போறாரு. அது மட்டும் இல்லாமல் டாமா லோங்கும் வர போறாரு. காணா போயிருந்த அவரும் வர போறாரு. அதுக்கப்புறம் ஜேக் எஃபெக்ட் இவங்க 3 பேர் வந்தோடனே இந்த பக்கம் ரோமன் ரெயின்ஸ் சைடா ஜெய்ஸோ ஜிம்மி ஈஸோ அதுக்கப்புறம் செமிசியன் இவங்கெல்லாம் 2 பேர் 2 டீமும் மாறி மாறி அடிச்சுக்க போறாங்க. அடிச்சுக்கிட்டு ஆடியன்ஸ் சைடு போறாங்க. அப்படி இருந்தது தான் ஃபஸ்ட்டு அப்டேட்டாக வந்திருக்கு. இந்த இதில் தான் இவங்க 2 பேருக்கும் வார் நடக்க போகுது. அதில் மட்டும் இல்லாமல் சோலோ சிக்காவும் ரோமன் ரெயின்ஸும் மேட்சும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய லென்த் மேட்சாக ஒரு 30 மினிட்ஸுக்கு மேலே நடக்கக்கூடிய மேட்சாக வைக்க போகிறாங்க. அதனால இந்த மேட்ச் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அதனால இவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பித்த கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் ஜெயிக்க போகிற நேரத்தில் பிளட் லைன் ஒட்டுமொத்தமாக உள்ள வருவாங்க. பிளட் லைன் ஒட்டுமொத்தமாக உள்ள வரும்போது அதுக்கப்புறம் ஓஜி பிளட் லைன் மெம்பர்ஸ் உள்ள வருவாங்க. ஓஜி லைன் மெம்பர்ஸ் உள்ள வரும்போது 2 பக்கமும் பயங்கரமா அடிச்சுக்க வாய்ப்பு இருக்கும்போது கடைசியில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக 2 பேருமே அடிச்சுக்கிட்டு ஆடியன்ஸ் சைடு ஓடினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவும் ரிங்ல கடக்கிற நேரத்தில் சோலோ சிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணும் மூலமாக சீக்ரெட் மெம்பரா இந்த இடத்துல யார் வரப்போறான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரீவ் மெக்கன்ட்ரி வரப்போறாரு. ஏற்கனவே ட்ரீவ் மெக்கன்ட்ரி ரோமன் ரெயின்ஸ் மேல ரொம்ப காண்டில் இருக்கிறது. அந்த இடத்துல அதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அடுத்த கட்டமா ரூமர் வந்துகிட்டே இருக்கு. ட்ரீம் கெல்மர கிக் போட்டதுக்கப்புறம் சோலோ சிக்கா தட்டு மாதிரி உள்ள அந்த ரோமன் ரெயின்ஸை பின் பண்ணி பார்ப்பார். ரோமன் ரெயின்ஸை பின் பண்ணி பார்த்துட்டு அப்பயும் ரோமன் ரெயின்ஸ் பின் பண்ண விடாம இந்த மேட்சை கண்டினியூ பண்ணுவார். இந்த மேட்சை கண்டினியூ பண்ண ஒரு கட்டத்தில் ரோமன் ரெயின்ஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே யாரும் எதிர்பார்க்காத விதமாக ராக் ரிட்டன் வரலாம். ராக் ரிட்டன் ரோமன் ரெயின்ஸை முறைச்சிட்டு போகலாம், இல்லாட்டி என்ட்ரன்ஸ் கிட்டே இன்னும் வார்னிங் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. எப்படி அது பேட் பிளட்ல நடந்துச்சோ அதே போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ராக் ரிட்டன் வருவார். ஆனால் இந்த ரெசல்மேனியாவுக்கான ஃபியூடு கிடையாது. இது ஒரு பெரிய மேட்ச். ஆனால் இந்த ரெசல்மேனியாவுக்கு இல்லை, அதுக்கு அடுத்த பிளானுக்காக இப்போ ஒருவர் ராக்கு. அதுக்கப்புறம் ராக் முறைச்சிட்டு போனதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் அந்த ட்ரைபல் சீஃப்கான அங்கீகாரத்தோட செலிப்ரேஷன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போவார். இதுதான் இந்த மேட்ச்ல நடக்கிற போகிறது அப்படின்ற மாதிரி ஃபுல் ப்ரிடிக்ஷன். இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.